This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping application now available on Play Store and App Store. Hi guys, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த நாய்கள் தொல்லை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரு ஆடு வச்சுருக்க முடியல. ஒரு குழந்தை வீடியோ இன்றைக்கி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நாய் அந்த குழந்தைய தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டதும் 3 நாய் சுற்றி உழைச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு 3-4 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஐயோ பாவம், கடிக்க அந்த குழந்தை துடிக்க இறந்துருச்சு. திரும்ப நாய்கள் வருது, அந்த சவுண்டு கேட்டு உழைச்சி அடுத்த நாயும் கூப்பிடுது. ஒரு ஆடு மேய்க்கிறதுக்குமே அப்படி தாங்க. என்னால் வச்சிருக்கவே முடியல. நாம் மேய்க்கிற இடத்துக்கே ஒரு 6-7 நாய் வந்துடுது. நாம் முடுக்கிறக்கு போனோம்னா நம்மளை அது எதிர்த்து வருது. தயவு செஞ்சு நாய்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் நாய் தான் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதுதான் கடிக்கிறதுக்கு வருது. தான் குழந்தைகளை பார்த்துக்கிறக்காக கடிக்கிற வர மாதிரி அத்தனை நாய்கள் வருது. என்ன கவர்மெண்ட் இதுக்காக ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஒரு 20 ஆடு இருக்குங்க. 20 ஆடு பட்டியிலே பூந்து நாய்களை அப்படியே சுட்டு கொல்லணும். எங்கே பார்த்தாலும் சுட்டு கொல்லணும். எங்கள் ஊரில் மணியார் போலீஸ் எல்லாத்தையும் வர சொல்லி எங்கள் ஊர் 4 ரோடு கொஞ்சம் சிட்டி லைட்டாக சிட்டி மாதிரி இருக்கும். அங்கே கொண்டு போட்டு 2-3 டைம் அந்த மாதிரி டிராக்டரில் வலிச்சு போகிறப்போ அது என்ன ஆடை என்னங்க அப்படி ரத்த காயத்தோடு அது ஃபுல்லாக திங்கவும் இல்லை. ஒரு ஆட்டை தின்னா கூட ஃபுல்லாக திங்க முடியாது. அந்த கழுத்தில் குறவழி மட்டும் கடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடுது. இதனால் எதுவுமே எங்களால் வச்சுருக்கவும் முடியல. ஆடு மாட்டை கொண்டா கூட போய் தொலைது, காசோட போகுதுன்னுலாம். பச்சை குழந்தைய கூட கடிக்கிற அளவுக்கு நாய்கள் ஏங்க விட்டுருக்குறீங்க? வீட்டு நாயாக மட்டும் இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா மற்றபடி அது அப்போல்லாம் நாய் பிடிக்கிற வண்டின்னு சொல்லிட்டு வருதும்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அது ஒன்றும் காணோம். பிடிச்சிக்கொண்டே எங்கேயாவது விட்டுட்டா கூட பரவாயில்ல. இப்படி இருந்தால் ஒரு உயிர், அந்த குழந்தையோட உயிர் எந்த அளவுக்கு பாதிக்கும் பாவம் இல்லை. அது பச்சை குழந்தை, அதனால தடுக்கவும் முடியல, சொல்லவே முடியல நம்மளால். அந்த குழந்தைய அந்த அளவுக்கு போட்டு இந்த நாய் கொதறி எடுக்குது. ஒரு 6-7 நாய் சேர்ந்துருச்சு. ரொம்ப சிரமம். தயவு செஞ்சு அதுக்காக அந்த மெசேஜில் கூட போட்டிருந்தாங்க, இந்த ஊர் சேர்மேன் ஆகட்டும், ஒரு மேயரோ யாரோ ஒருத்தர், ஊர் தலைவர், ஜட்ஜு யாரோ ஒருத்தராவது ஆக்ஷன் எடுங்க, அதை பார்த்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு யாராவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? இதுக்கப்புறமாவது யாராச்சும் ஆக்ஷன். தன்னால் ஆடு மாடு கடிச்சப்போ தான் யாரும் கண்டுக்கல. இப்போ ஒரு குழந்தையவே கடிச்சிருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிச்சிருக்கும். பாவம் இறந்துருச்சுன்னா அந்த குழந்தை எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்கள். தயவு செஞ்சு அந்த நாய்கள் இதுன்னு சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ். அது கவர்மெண்ட் ஆகட்டும், நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றுச்சுன்னா கூட தயவு செஞ்சு அடித்து ஏதாவது கருணை கொலை மாதிரியாவது தயவு செஞ்சு பண்ணுங்கள். நாய்கள் கருணை கொலை பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை.